இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கப்பு இட்லி மாவு வச்சு ரொம்பவே சூப்பராக எப்படி குட்டி போண்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குட்டி போண்டாவுக்கு சைடிஷாக காரசாரமான ஒரு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 4 மிளகாய் வத்தலும் 5 வெள்ளை பூண்டும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இந்த இட்லி மாவில் அரைச்சி வச்சுருக்க வெள்ளை பூண்டும் மிளகாய் வத்தல் பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரவை ஊறணும். 5 நிமிஷம்னாலும் அந்த ரவையை நல்லா ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் மாவில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்கலை, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த காரசாரமான சட்னி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்காக 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 மிளகாய் வத்தலும் 4-5 வெள்ளை பூண்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக காரசாரமான சட்னியும் தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த குட்டி போண்டா எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே இந்த ரவையெல்லாம் ஊறி வந்துருச்சு. கையில் மாவு எடுக்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இந்த போண்டா எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த போண்டாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு கையில் மாவை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன போண்டாவாக போடுங்க. இந்த போண்டாவை நீங்கள் பெருசாகவும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போடும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த போண்டா பொரிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உள்ளேயும் நல்லா வெந்து வெளியிலையும் கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த போண்டா நல்லாவே செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா போண்டாவும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த குட்டி போண்டா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் இட்லி மாவு இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி போண்டா ரெடி பண்ணலாம். இதுக்கு காரசாரமான சட்னியும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த போண்டாவுக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.